Morning channel, this is Professor Aswin from Government College of Technology. I am having my beautiful concept. என்ன கான்செப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். இப்போ சர்ஃபேஸ் டென்ஷன் பார்க்கும்போது ஒரு லிக்விட் மாலிகுல்ஸை பெரிய பூத கண்ணாடி வச்சு பார்க்கணும், பெரிய படமா காட்டும். அப்ப மாலிகுல்ஸ் தான் பெருசா பார்க்கணும். கிரவுண்ட் லெவல்ல இருக்க மாலிகுல்ஸ் வந்து கீழே டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகுது. நீங்க இங்க பாக்குறீங்க, அதை வந்து கிரவுண்ட் வந்து பேலன்ஸ் ஆகிடும். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து அப்வர்ட் ஃபோர்ஸ் கொடுக்குது, செகண்ட் லேயர் ஆஃப் மாலிகுல் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் கொடுக்குது. அது ரெண்டும் பேலன்ஸ் ஆகிடும். சிமிலர்லி செகண்ட் லேயர், தேர்ட் லேயர், ஃபோர்த் லேயர். ஆனா மேல இப்ப இங்க இருக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பேலன்ஸ்டு ஃபோர்ஸ், இதெல்லாம் பேலன்ஸ்டு ஃபோர்ஸ், இதெல்லாம் பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். ஆனா மேல ஃப்ரீ சர்ஃபேஸ்ல என்ன ஆக்ட் ஆகுது அப்படின்னா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அந்த ஃபோர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா அதுக்கு ஆதரவே இல்லை, எல்லாமே அன்பேலன்ஸா இருக்கு. ஸோ இந்த அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஃப்ரீ சர்ஃபேஸ் per unit length, அதான் நம்ம surface tension சொல்றோம். ஸோ அப்போ surface tensionனா இட் இஸ் an unbalanced force acting on the free surface per unit length. அப்ப என்னன்னா வெறும் ஃபோர்ஸ் மட்டும் சொல்லிருக்கலாம். ஃபோர்ஸ்னு சொன்னா அது அப்சல்யூட் வேரியபிள், ஆனா ஃபோர்ஸ் per unitனா ரிலேட்டிவ் வேரியபிள். ரிலேட்டிவ் வேரியபிள்னா நமக்கு வேரியபிளோட புரிதல் வந்து ஆழமா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ரிலேட்டிவ் வேரியபிள்னா நமக்கு வேரியபிளோட புரிதல் வந்து ஆழமா இருக்கும். ஸோ இதுதான் surface tension தெரிஞ்சுக்கிறது. ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இதை திரும்ப பாருங்க, யோசிங்க, அதில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.